இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து மீண்டும் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்களும் நீங்களுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்தால் சொல்லுங்கள், சத்துணவு வேலை வந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து எக்ஸாம் இல்லாத ஜாபை பார்த்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலையும் சரி, அங்கன்வாடி சத்துணவு வேலையெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் போட்டுட்ருக்கோம் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து இரண்டாவது முறையாக போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து மீண்டும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 to 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து அறிவிச்சிருந்தாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி அதுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து 4 வரைக்கும் வந்தாச்சு. மெரிட் லிஸ்ட் 1, 2, 3, 4 ஓகேங்களா, 4 மெரிட் லிஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3-4 மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது தொடர்ந்து வந்து இப்போ அது 7-8 லிஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து அஃபிஷியலாகவே இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வரையாக எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, இதுக்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதில் ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து முன்னுரிமை யாராருக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட். ஓகேங்களா? இந்தியா போஸ்ட்லேருந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்டிஎஸ் போஸ்ட்மேன், மெயில் கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எம்டிஎஸ் தனி, போஸ்ட்மேன் தனி, மெயில் கார்டு தனி, பிஏன்றது வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, எஸ்ஏன்றது வந்து ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட். இந்த மாதிரி ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 விதமான போஸ்டிங்க்குமே தனித்தனியான குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ எம்டிஎஸ்னால் அதுக்கு தனியாக குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும், என்ன சம்பளம், அதுக்கு தனி ஏஜ் லிமிட் என்னன்றது. போஸ்ட்மேனுக்குன்னா அதுக்கு தனி சம்பளம், அதுக்கு தனி ஏஜ் லிமிட், அதுக்கு அதேமாதிரி மெயில் கார்டு, இது மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி. அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும் அப்படி கொண்டு எல்லா 5 போஸ்டிங்குமே தனித்தனியான குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டோட்டல் வேக்கன்சி, டோட்டல் போஸ்ட். ஓகேங்களா? எவ்வளவு வேக்கன்சி இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 42,850 போஸ்டிங் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்க வேக்கன்சி. ஓகேங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 42,850 போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க முதற்கொண்டு அதை வந்து 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஏன் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய வீடியோஸும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், அங்கன்வாடி, சத்துணவு, ஸோ ரேஷன் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கனாக்கா முழுக்க ஆஃப்லைனில் தான் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால இனிமேல் எந்த விதமான சின்ன அரசு வேலையாக இருந்தாலும் ஆன்லைனில் மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா?
இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்தது இல்லையா, அது வந்து மினிமம் சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் தான் இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி ஓகேங்களா. ஆனால் இந்த தடவை வந்திருக்கிற போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 81,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. ஸோ இதுதான் வந்து சம்பளம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் இவ்வளோ அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, இது போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு போய்ட்டு நம்ம ஈவினிங் 4-5 மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற போஸ்டிங்கில் வந்து 9 மணிக்கு போயிட்டு 12-1 மணிக்கெலாம் நம்ம வந்து வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எம்டிஎஸ்ஸு, போஸ்ட்மேன், மெயில் கார்ட், போஸ்டிங் அசிஸ்டண்ட்டு, ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் ஓகேங்களா. இந்த 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன வயசு இருக்கணும் அப்ளை பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து ஓகேங்களா. 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 வயசுலேருந்து நீங்கள் இது வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பர் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓகேங்களா, ஜென்ரல் உங்களுக்கு வந்து ஜென்ரலுக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் 100 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஆன்லைன், அதாவது முழுக்க இது ஆன்லைனில் தான் பே பண்ணிக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் வந்து டெபிட் கார்டு மூலிமா, கிரெடிட் கார்டு மூலிமா பேமெண்ட் இந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 10வது மார்க் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12ஆம் மார்க் இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10வது 12வது தான் ஓகேங்களா. ஸோ இந்த 10வது மார்க் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 10வது மார்க்கை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் 12th வச்சு போட்டிங்கன்னா அதுக்கான மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. நீங்கள் டிகிரி வச்சு போட்டிங்கன்னா அது அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் போட்டு உங்களை வந்து வெரிஃபிகேஷனுக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சேனலில்.